ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்ல்டு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த இடத்துல நம்ம ஹீரோ பண்ண விஷயமும் நம்ம ஹீரோ ஜெயிச்சிருப்பாங்க இதை பத்தி தான் எல்லாருமே அங்க பேசுறாங்க. ஹீரோவும் பவரை ஏத்தும் போது யோசிக்கிறான், நான் இதுக்கு மேல வர ஆளுங்க இன்னமும் கஷ்டமா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல நான் சர்வே ஆகணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் கண்டினியூஸா ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்கான ஒண்டிதான் என்னால மத்தவங்களை எதிர்த்து நிக்க முடியும். இதனால ஆளு முடிஞ்ச அளவுக்கு பவரை கேதர் பண்றான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோட தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல ஒரு 2 நாள் இருந்திருப்பாங்க. அந்த இடத்த பார்த்துதான் அவங்க ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம யூடியூபருக்கும் ஏதோ ப்ரொமோஷனுக்காக கால் வந்திருக்கும். இதையும் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து கேட்டுருவானா, இந்த ப்ரொமோஷனும் நம்ம ஹீரோவால் தான் கிடைச்சிருக்குமே. இதனால அங்க பங்கு கேட்க ஆளு அப்படியே ஓடிய போயிடறான். அங்க இவங்களுக்கு புரியல எதுக்காக அந்த யூடியூபர் ஓடி போனான்னு. அந்த இடத்துல நம்ம ஃபேங்கோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வராங்க. அவங்களுக்கு அடிபட்டிருக்கும்ல, எல்லா காயமும் அங்க ரெக்கவர் ஆயிடுச்சு. யோசிக்கல, பரவாயில்ல, ஆனா சீக்கிரமாவே நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்க இல்லையா? பின்ன ஸ்கூல்லயே நிறைய விஷயத்த தரும் போது ரெக்கவர் ஆகாம வேற இப்படி. அப்புறம் அவங்க வேற இடத்துக்கு போறாங்க. அங்க ட்ரெயின்ல போகும்போதே சில யார் யாரு எலைட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு அவங்க பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோவோட பொசிஷன் 6வதுல இருக்கு. நம்ம ஹீரோக்கு பெருசா ரேங்க் மேல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் 1,00,000 ஸ்டூடெண்டோ இல்ல 60,000 ஸ்டூடெண்டோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருந்தாலும் கவலை இல்ல, அசால்ட்டா முன்னாடி போக முடியும். அதனால அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல நான் செகண்ட் இயருக்கு போக போறேன். கேட்கிற எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா வாங்க இருக்கால அவனும் இதே மாதிரி அவனோட ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அங்க செகண்ட் இயர்ல இந்த ஆளு தேர்ட் இயரோட பீக்ல இருக்கான். அவன் கூடிய சீக்கிரத்துல நம்ம ஹீரோ வழியும் அதே லெவலுக்கு போக முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம ஹீரோ கேம்ல லெவலப் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டவுன் அங்க வந்தது. நீங்க போங்க, நான் வந்து நடந்து போலான்னு இருக்கேன். அங்க போகும்போது அந்த ரோடு அங்க இருக்கிற மக்கள் அவன் பாக்குறான். அவளைக்கும் நிறைய விஷயம் மானமா தெரியல. நியூ இயர் வேற வரப்போதான். இதனால எல்லாருமே அவங்களோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. அங்க போற வழியில ஒரு டிரைவரும் நம்ம ஹீரோ பாத்துறாரு. தம்பி, நீங்க அந்த ஃபேங் பிங் தானே? ஆமா ஆமா, அது நான் தான். என்னோட பையன் வந்து உன்னோட மிகப்பெரிய ஃபேனுப்பா. நானும் தான் எல்லா மேட்சையும் பாத்துருக்கேன். ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? இதோ கண்டிப்பா. இந்த இடத்துல பசங்களாம் ஓடி வராங்க. அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. அட, நான் வந்து உங்களை பாப்பேன் அப்படின்னு சுத்தமா எதிர்பார்க்கல. எப்போ உங்களோட மேட்சஸ நாங்க பார்த்தோமோ அப்பயே நாங்க முடிவு பண்ணோம் உங்களை மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு. அப்படியா? கவலைப்படாதீங்க, என்ன விடவும் உங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியும். இதுக்கப்புறம் ஆளு வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா அம்மாக்கும் அவ்வளவு சந்தோஷம். நைட்டும் ஆகுது. அங்க தூங்கி எழுந்தா அவனுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. வீட்டுல தூங்குறது அதுதான் இருக்கிறதுலே கம்ஃபர்டபுளான விஷயமே. ஆனா இன்னும் ஆளுக்கு என்ன கடுப்புனா, 3rd லெவலுக்கு இவனோட சிஸ்டம் அப்கிரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அப்கிரேட் ஆகணும்னா அதுக்கு 10 மில்லியன், அதுக்கப்புறம் 100 மில்லியன் தேவைப்படும். இந்த மாதிரி விஷயம் இருக்கனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். கீழ வரும்போதே ஒரு பர்சன் இருக்கான். அதான் நம்ம ஸ்டார்டிங்லயே பாத்திருப்போம். கில்லரை புடிச்சிட்டு போயிருப்பான்ல, அந்த ஆளு தான் இவன். ஆல்ரெடி நம்ம ஹீரோட பாப்புலாரிட்டியும் இங்க ரொம்ப அதிகம் இல்லையா? நம்ம ஹீரோ எப்போ இங்க வந்தானோ அப்பயே இங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோக்குன்னு தனியா ஒரு வீடியோ அரேஞ்ச் பண்றாரு. அதுவும் எதுக்குன்னா அந்த கில்லரை வேற ஆல்ரெடி இவன் பிடிச்சிருப்பான். அதுக்கான பங்கு தானே இத கேக்குற நம்ம ஹீரோ. வாங்குக்கு அதோட பங்கு கிடைக்காது அப்படின்னு கேக்குறான். சொன்னதே வாங்குதான், அவனுக்கு வேணாவா. இதனால நம்ம ஃபேங் வாங் கிட்ட கால் பண்ணி கேக்குறான். அங்க வாங்க சொல்றான். உண்மையை சொன்னா அதை நீ ஏத்துக்கலாம். எனக்கு தேவையான விஷயம் வந்து கிடைச்சாச்சு, அதனால எனக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் பண்ண தனியான ரூம் வந்து உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். பெரிய வீடு பக்காவா இருக்கும் உனக்கு. அதனால நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். வீடு பார்த்தா செம்ம பெருசா இருக்கு. பெரிய டிவி, பெரிய ஹாலு, பெரிய பெரிய ரூம்லாம் இருக்கு. அங்க இன்னமும் தங்கச்சிக்காரியால அவளோட கண்ணை நம்ப முடியல. ஏன்னா ரூம் பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. அங்க அம்மாவும் கேக்குறாங்க, ஆமா இதெல்லாம் உண்மைதானா? ஆமாமா, கவலையே நீங்க பட வேணாம். இடத்துல தங்கச்சிக்கிட்டயும் அவன் கீழிங்கன்னு சொல்றான். கவலையே பட வேணாம், இங்கதான் பக்கத்துலயே உன் ஸ்கூலும் இருக்கு. அசால்ட்டா நீ போயிட்டு வரலாம். தங்கச்சிக்கும் இது கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிது. அவ அப்படியே ஓட ஆரம்பிச்சான், இந்த ரூம் எனக்கு தானே. அங்க இன்னமும் ஒரு 2-3 நாளும் எதுதான் இருக்கு. நியூ வரப்போதான். ஆனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. ஒருத்தவங்களும் அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கடைசியா நியூ இயர் முடிஞ்சக்கு அப்புறம் நம்ம ஹீரோ செகண்ட் இயரோட பீக்ல இருப்பான். ஆனா பாவம் அவங்களால இன்னமும் பிரேக் த்ரூ பண்ண முடியல. அவங்க இனிஷியல் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வாங்கும் எதுக்குன்னு தெரியல. வாங்கோட யூனிவர்சிட்டிக்கு வர சொல்றான். கேக்குற நம்ம ஹீரோக்கு புரியல எதுக்குன்னு. மத்தவங்களும் இதை கேட்டோன்னே நம்ம எல்லாருமே போலான்னு ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துல வந்தா அந்த யூனிவர்சிட்டியில இருக்க ஒருத்தவங்களும் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கவங்க தான். அதனால என்னவோ தெரியல, அவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல வாங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இருக்கிறவங்க என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப ஒரு விதமா தான் பண்றாங்களே. அதனால நான் என்ன டிசைட் பண்ணனா, உங்க மூலமா அவங்களுக்கு அவங்களோட தகுதியை காட்டணும். அதாவது நம்மளுக்குள்ள ஒரு மேட்ச் நம்ம வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ ஆப்வியஸா ஒத்துக்கல. நான் இதனால நிறைய பேருக்கு அடிபடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வாங்க நிறைய விஷயத்த ஆஃபர் பண்றான், ஒத்துக்கோ. கிட்ட ரிசோர்சஸ் கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த விதமான உதவியா இருந்தாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருப்பேன்.
கொடுப்பேன். கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்க ஒத்துக்கிறான். அப்புறம் இங்க சண்டை ஏற்பட போதுல, இதுக்காக டேங்க் கிட்ட அவன் பில்ல கேட்கறான். கொஞ்சோண்டு லைஃப் சேவிங் பில்ல வந்து உங்களால தர முடியுமா? ஏன்னா நிங்ஜி இந்த யூனிவர்சிட்டிக்கு நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு போட்டியும் ஏற்பட போகுது, அதுக்காக எனக்கு லைஃப் சேவிங் அந்த பில் அது வந்து தேவை. அதுவும் ஆளு 50 கேட்கறான். டீச்சரே ஆடி போயிடாது, என்னது 50? அவ்வளோலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏதோ கம்மியா இருக்கு, செகண்ட் கிளாஸ் அதுக்கும் மேல ரொம்ப கம்மி. இதனால அவரு கொஞ்சோண்டு பில்ல தரதுக்கு ஒத்துக்கிறாரு. அங்க இது வந்து அவங்களுக்கு வாட்டமா போயிட்டு யாருக்காச்சும் இன்ஜுரி ஆனா அவங்கள காப்பாற்ற முடியும்ல. அங்க இதுக்கப்புறம் நம்ம ஆளு வந்து ஒரு 2 பேரை தேர்ந்தெடுக்கிறான். அந்த இடத்துல நம்ம சாங்கும் அதுல இருக்கா. சாங் ஈவன் செகண்ட் லெவலுக்கு கூட போகல, அவளை தேர்ந்தெடுத்திருக்கான்னு ஒரு பையனுக்கு ரொம்ப அங்க கோவம். அதனால அவன் கத்துவானா. உடனே சாங் வந்து கத்துறான், நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் யூஸ்லெஸ் இல்ல. இதுக்குள்ள டீச்சரும் வராங்க. டீச்சர் ஏதோ அந்த ரெஸ்கியூ டீமும் பில்லையும் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அங்க ரெஸ்கியூ டீம் எல்லாம் வரல, வெறும் பில்லு ஒண்டி தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வாங்க வந்து அங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான், இப்ப நடக்க போற மேட்ச் வந்து ரொம்ப அன்ஃபேரான மேட்ச் தான், ஏன்னா இவங்களோட லெவல்லாம் அதிகம். அப்படி இருந்தோம் நம்ம ஆளுங்க கிட்ட இவங்க தோத்து போயிட்டான். வாரியர்ஸோட 5% எலிக்சர் அதை நம்ம ஆளுங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் வாரியர்ஸ் அவங்க வந்து செகண்ட் இயருக்குள்ள ஒரு வாரியரா மாறல, அதுக்கேத்த மாதிரி லெவல் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலன்னா அவ்வளவுதான், உங்களை இந்த அகாடமியை விட்டு தூக்கிடுவோம். கேட்கிற ஒரு பர்சனும் என்னையா இதெல்லாம் அன்ஃபேரா இருக்குன்னு கேட்கறான். ஆனா அதுக்கே ஆளு தூக்கிடுறான், நீலாம் இந்த அகாடமிக்கு தேவையில்லைன்னு. இதனால ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா வாங், நீ சொல்றது எதுவும் சரியில்லை, நான் வாரியர்ஸா இருக்கிற நாங்க அங்க அவளுக்கும் ஃபைட்டும் பண்ணதில்ல, அப்படி இருக்கும் போது எப்படி நீ இப்படி சொல்லலாம்? புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வாரியர்ஸா இருக்கிற நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க வெறும் ஒரு பெரிய அகாடமிக்கு வந்துட்டான், அவ்வளவுதான் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்லாம் ஆயிடாது. முக்கியமா உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் இந்த அகாடமியோட ரிசோர்சஸ்க்கு பஞ்சம் வந்து. நான் வாரியரா இருக்கிற ஒரு ஒருத்தனும் அவனோட உயிரை குத்து போராடுவான், ஆனா நீங்களா அப்படி இல்ல. பின்னாடியே கவர்னரும் டிங்குன்னு ஒரு டீச்சர் இருக்காரு, அப்புறம் வந்து அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நம்ம வாங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஏன்னா நேஷனுக்கு ஏதாச்சும் தப்பான முறையில ஏதாச்சும் ஆக போச்சுன்னா கண்டிப்பா நீங்களாம் உங்களோட உயிரை குத்து போராடுற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல நாங்க வந்து வீக்கா இருக்கோம், எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாரியரா இருந்துட்டு சொன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் உங்களை மாதிரி வாரியருக்கு தகுதியே இல்லாத ஆளுங்க இந்த அகாடமிக்கு வேணாம். அதனால யார் யாரு இந்த மேட்ச்ல தோத்து போறாங்களோ அவங்க வந்து இந்த அகாடமியை விட்டு தூக்கப்படுவாங்க. சிம்பிளா சொன்னா ஒரு 90% ஸ்டூடெண்ட்டை தூக்குற மாதிரி இருக்கும். இது கேட்டு எல்லாருமே ஆடி போயிடறாங்க, என்னது 90%? அந்த இடத்துல மேட்சும் ஆரம்பிக்குது. பிங்குன்னு ஒரு பையன் வந்திருக்கான், நம்ம ஆளுங்களோட டீம்ல இருந்து லீன்னு ஒரு பையன் வரான். 2 பேரோட மேட்ச் அவங்க பங்கமா போகுது. பிங்க அவனோட ஸ்பியரை வச்சு தாக்குனா நம்ம லீ படு வேகமா அந்த கையை வச்சு தடுக்கிறான். கட்டத்துல ஆப்போனன்ட் பிங்கு உன்னோட ஸ்பியரை ஒரு மாதிரி வளைச்சு அப்படியே நம்ம ஹீரோ பிடிக்கிறான். ஆனா அவன் பண்ண மிகப்பெரிய தப்பே அதுதான். நம்ம லீயோட தாக்குதலே எந்த மாதிரி தாக்குதல்னா ரொம்ப நெருக்கமான அட்டாக்ஸ பயங்கரமா ஆளு பண்ணுவான், போஸ்ட் காம்பேக்ட். இப்படி இருக்கும் போது அவன் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டான். அந்த இடத்துல இதே மாதிரி ஆளு தப்பிச்சு பயங்கரமா தாக்குறான். ஃபர்ஸ்ட் அட்டாக் அவன் தடுக்கிறான், 2வது அட்டாக்ல ஆளுங்க காலி. இந்த ஃபைட்ல ஜெயிச்சதும் நம்ம ஹீரோட டீம்ல இருக்க லீ தான். இதுக்கு மேல போட்டி போட முடியாது, ஏன்னா என்னோட ஹெல்த்தும் என்னோட எனர்ஜியும் அதிகமா ட்ரெயின் ஆயிடுச்சு. சரி ஃபேங்கு, அப்புறம் என்ன களை இறங்கி போட்டி போட வேண்டியதான். அங்க ஹீரோ வந்து எல்லாருக்கும் அங்க சேலஞ்ச விடுறான். சைடு அங்க டிங்கு அந்த டீச்சருக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கு, நம்மால இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. நான் இன்னமும் 2-3 வாரத்திலேயே ஏதோ இந்த கிரவுண்ட் கூடிய சீக்கிரத்துல ஓப்பன் ஆக போகுது. ஃபர்ஸ்டா ஒரு பொண்ணு தான் அங்க வராளே, அவளோட பேரு லான்சேயி. பேரும் ரொம்ப காமெடியா இருக்கும், ஏதோ வெஜிடபிளோட இலை பேர் மாதிரி இருக்கும். அதனால ஆளு கலாய்க்கிறான். இது கேட்டவுடனே அவளுக்கு கடுப்பாகுது. அங்க தாக்கும் போதெல்லாம் கலாச்சிக்கினே இருக்கான். ஆமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? மலா நீ தொத்தி இருந்தா கண்டிப்பா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. இதனால அவ தாக்கிங்கன்னு இருக்கான். ஒரு கட்டத்துல ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான், அதுக்கே அவ அங்கேயே வந்துடுறான். இப்பயாச்சும் புரியுதா? இந்த பவரை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஒரு பையன் வரான், அவனை பார்த்தோன்னே ஆளு சொல்றான், பொண்ணுங்களுக்கு பொலைட்டா இருக்கலாம், பசங்களுக்கு பொலைட்டா இருக்க மாட்டேன். சரி என்னோட பேரு என்னன்னா இருப்பா, வீக்கானவங்களோட பேரை நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். கேட்கிற ஆளுக்கு கடுப்பாவும் அங்க பின்னாடியும் மத்தவங்களும் கத்துறாங்க, சீக்கிரம் அவனை விடாத, அவனை கொன்று. உன்னி அவன் இப்படி சொல்றான். நான் ஒரே அடியில அவனோட கதையும் அங்க முச்சறான். பாக்குற யாராலையுமே நம்ப முடியல, ஏன்னா பார்க்கதான் நம்ம ஹீரோ வீக்கமா தெரிவான். ஆனா அவன் கிட்ட சிஸ்டம் இருக்கிறனால ரொம்ப இன்வென்சிபிளா இருக்கான். அந்த இடத்துல இதுக்கப்புறம் கியூன்னு ஒரு பையன் வரான். அவனும் செகண்ட் இயர்ல இருக்க ஒரு பீக் ரேங்க்ல இருக்க பையன் தான். ஆளோட எனர்ஜியும் பங்கமா இருக்குமா, எல்லாருமே அவனை பத்தி தான் பேசுறாங்க. ஹீரோ கூட சண்டை போட வரும்போதே நம்ம ஹீரோ வெப்பனை தூக்கி போட்டுறான். அவன் கையில வெப்பன் இல்ல. அதே டைம்ல இது வரைக்கும் சண்டை போட்டவங்க போரிங்கா இருந்தாங்க, உன்னை பார்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியுது. அப்போ வெப்பனை வச்சு சண்டை போட்டா இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கும், நானும் கையை வச்சு சண்டை போடுறேன். அங்க சண்டையில 2 பேருமே மாத்தி மாத்தி குத்திக்கிறாங்க. கட்டத்துல நம்ம ஹீரோட கையில இருந்து பயங்கரமா ரத்தமா ஊத்துது. அங்க விடாம அவங்க குத்திக்கின்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோட டீமே ஆச்சரியமாவுது. நான் என்ன யோசிச்சேன்னா வெப்பனு மத்த விஷயம் இதெல்லாம் தான் ஃபேங்குக்கு பயன்படுத்த தெரியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் எல்லாத்துலயும். இதே மாதிரி ஃபேங் அவனோட பவரை பயன்படுத்தி தாக்குறான். கியூ வந்து அதை தடுக்க வேண்டியதான் செய்யறான். அங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம கியூ தடுக்க தான் செய்யறான். அதனால அவனோட கன்செப்ஷன் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஃபேங் ஒரு கட்டத்துல ஒரு பெரிய அட்டாக் பண்றான். அது அங்க மிஸ் ஆக இந்த ஒரு வாய்ப்பை வச்சு அவனோட காலி அச்சறான். என்னோட போனு வந்து ஒஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்ட உடனே எல்லாருக்கும் ஆர்வமாயிடும். அவ்வளவுதான், நம்ம ஃபேங்கோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஃபேங் அங்கேயும் விட்டு கொடுக்கல. கியூ வந்து எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா, கியூவோட ரேங்க் செகண்ட் இயர்ல டாப்ல இருக்க 24th ரேங்க்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம கியூ ஒன்னும் சாதாரணமான பையன் இல்ல. அவனோட அப்பா வந்து மிலிட்டரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதனால நிறையவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அவனோட கிரவுண்ட் ஒர்க் அதுவும் அவனுக்கு சூப்பராவே இருக்கும். இதுவே நம்ம ஹீரோ பத்தி சொன்னா ஸ்ட்ராங் தான், எக்ஸ்பீரியன்ஸ் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் இருக்கான்னு கேட்ட கிடையாது. அதனால தான் டிஃபரன்ஸ் ரொம்ப வேரி ஆகுது. அங்க கியோ ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்றான். அது ஒரு அல்டிமேட் மூவ், அதுவும் படுவேகமா வந்து தாக்குவது. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோ தப்பிச்சானா இல்லையான்னு. ரெண்டு பேருமே செகண்ட் இயர் தான். அதே டைம்ல என்னதான் டாப்ல இருந்தாலும் நம்ம ஹீரோவால ஜெயிக்க முடியுமா அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். சோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். நான் உங்களை இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.